உற்சாகமா சொல்லுங்க. எனக்குள்ள வரம் இருக்கிறது, எனக்குள்ள ஆற்றல்கள் இருக்கிறது, எனக்குள்ள தாளந்துகள் இருக்கிறது, எனக்குள்ள திறமைகள் இருக்கிறது. கடவுள் என்னை அவரை போலவே படைத்திருக்கிறார். நான் அசாதாரணமா படைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ளே இப்பொழுது நான் பார்க்கிற இந்த நபர் அல்ல, இதை விட அசாதாரணமான ஒரு நபர் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கேன், நான் அப்படிதான் நம்புறேன். ஆமென். இப்போ நான் இருக்கிற கண்ணாடியில் பார்க்குற ஆள் கிடையாது. நான் இதை விட பரிபூர்ணமாக முழுமையாக எனக்குள்ள படைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே இப்போ நான் என்ன செய்வேன்? 7வது பாயிண்ட், நான் அந்த ஆற்றல்களை வரங்களை கண்டுபிடித்து அதை இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக உபயோகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த வரத்தை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆற்றலை வெளியே கொண்டு வந்து அதை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்க, பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க, பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆற்றலை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன், டீச்சர் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டீச்சிங் லைன்ல இருந்தாதான் அவருடைய அந்த டீச்சிங் கெப்பாசிட்டி, அந்த கேப்பபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த டச் விட்டு போச்சுன்றாங்கல்ல, அது நடந்துடும். டச் இல்லைன்னு வைங்க, டீச்சிங் லைன்ல இல்லாமையே ரொம்ப வருஷம் இருந்துட்டு அவரை கொண்டு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு டீச் பண்ண சொன்னீங்கன்னா ஆள் கொஞ்சம் சொதப்புவார். ஏன்னா அந்த டச் இல்லை. சொல்லுங்க, டச் இல்லை. அந்த கெப்பாசிட்டி மறுபடியும் அவரை பூஸ்ட் பண்ணி வெளியே கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். அதே போல தான் இந்த விவசாயி எடுத்துங்க. விவசாயி எப்பவுமே விவசாயத்திலே இருந்துகிட்டு இருக்கணும், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை 10 வருஷம் சிட்டிக்குள்ளே ஏதோ ஒரு 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு 10 வருஷம் கழித்து விவசாயத்தில் போய் விட்டிங்கன்னா அவர் எப்படி நாற்று நடணும்னு கூட தெரியாமல் போயிடும். ஏன்னா ஆள் மறந்துருப்பார். அதை மாதிரி தான் நாம் எதுவும் வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், குடும்பம் நடத்துகிறோம், இப்படி மட்டும் இல்லாமல் இந்த பொட்டன்ஷியல் ஆற்றல் வரம்னு ஒன்று இருக்குதே, கடவுள் உள்ளே வச்சிருக்கிறாரே, அதை பயன்பாட்டிலேயே வைத்திருக்க வேண்டும். சொல்லுங்க, பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்க, பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பாடக்கூடிய ஆள் பாடிக்கிட்டே இருக்கணும். பாத்ரூம்லையும் பாடணும், சாப்பிடும் போதும் பாடணும், தூங்கும் போதும் பாடணும், எந்த நேரத்துலையும் பாடிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் சிறப்பான பாடகனா இருந்துகிட்டே இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிரசங்கம் பண்றாள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டிசைன் பண்றாள் டிசைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமாவா இல்லையா? வேற என்ன? சமைக்கிற ஆள் நல்லா சமைச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லது ஒரு வரம் இருக்கிறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ அந்த துறையிலே அதை, அந்த வரத்தை, அந்த ஆற்றலை தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் பயன்படுத்தி கொண்டே இருக்க. சொல்ல, உபயோகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சொல்ல, உபயோகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்க, உபயோகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ல புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அதை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டே, உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கணும். எந்த அளவுக்கு? அதை உங்கள் தொடர்ச்சியான பழக்கமாகிற வரைக்கும் முறையாக்கி அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். பழக்கமாகிற வரைக்கும். சொல்லுங்க, பழக்கமாகிற வரைக்கும். பாருங்க, தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் இப்படி சொல்றாரு. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சும்மா ஓன் ஐடியா கிடையாது, பைபிளில் இருக்கிற வசனங்கள் தான். எப்படி சொல்லிட்டே இருக்க பாருங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் எவ்வளோ சின்சியரா தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. பைபிள் எடுங்க, எல்லாரும் பைபிள் எடுங்க. புதிய ஏற்பாட்டில் 288வது பக்கம். குறிப்பாக வாலிப பிள்ளைகள், தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலன் பவுல் இதை எழுதும்போது ஒரு வாலிப வயதில் இருந்த ஒரு பாஸ்டர், அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் மாதிரி. பின்னாட்களில் எபேசு பட்டணத்தினுடைய மிகப்பெரிய ஊழியக்காரனாக தீமோத்தேயுவை தான் நியமிச்சாங்கன்னு சொல்லி வேத ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அப்போ வாலிபனாக இருக்கும்போது தீமோத்தேயு எழுதுறாரு. தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? வாசிங்க, 12ஆம் வசனம். உன் இளமை குறித்து. சொல்லுங்க, இளமை குறித்து. வாலிபர்லாம் சொல்லுங்க, இளமை குறித்து. உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும், கற்பிலும் தான் அது, பரிசுத்தத்திலும் விசுவாசிகளுக்கு எப்படி இரு? சொல்லுங்க, மாதிரியாயிரு. என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு தகப்பனுடைய உள்ளம் பவுலுக்கு. கிரேட் ஃபாதர் யார் தெரியுமா?
அப்போஸ்தலன் பவுல் தான் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுறாரு. உன் இளமை குறித்து ஒருத்தனை அசட்டை பண்ணக்கூடாது. சொல்லுங்க, ஒருத்தனை அசட்டை பண்ணக்கூடாது. பக்கத்தில் வாலிப பிள்ளைங்க பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் இளமை குறித்து ஒருவன் அசட்டை பண்ணக்கூடாது. நல்லா முகத்தை பார்த்து சொல்லுங்க, உன் இளமை குறித்து, உன் வாலிப காலத்தை குறித்து ஒருத்தர் கூட அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம், அசட்டை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் அதை ரொம்ப சீப்பாக பேசக்கூடாது. வாலிப வாழ்க்கையை பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாது. பவுல் சொல்றாரு, உன் இளமை குறித்து ஒருத்தன் கூட அசட்டை பண்ணக்கூடாது. யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அதனால உன் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. உன்னை பார்த்து அவங்க வந்து மாறுகிற மாதிரி இரு. நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வரம் ஆற்றலை தொடர்ச்சியாக இடைவெளி விடாம பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, மாதிரியாரு, அன்புல மாதிரியாரு, நடக்கையில மாதிரியாரு, கற்புல மாதிரியாரு, ஆவியில மாதிரியாரு, விசுவாசத்துல மாதிரியாயிரு. சொல்லுங்க, மாதிரியாயிரு. ஒரு மாதிரி இருக்காத, ஒரு மாதிரியாயிரு, உதாரணமாயிரு. சொல்லுங்க, உதாரணமாயிரு. சொல்லுங்க, உதாரணமாயிரு. பிள்ளைகளை பார்த்து இந்த அக்கா மாதிரி வரணும், இந்த அண்ணன் மாதிரி வரணும். ஏங்க, ரொம்ப சீரியஸான விஷயம். மாதிரியா இருக்க வேண்டும். இது அப்ப எப்படி வரும்? விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசத்துல ஒரு நாள்ல மாதிரியா இருக்க முடியாது. நிறைய பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மாதிரியா இருப்பது, அப்புறம்லாம் ஒரே ஒரு மாதிரி இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரியா இருக்க வேண்டும், உதாரணமா இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது லைஃப் ஸ்டைலா மாறினாதான் அது மாதிரியா இருக்கும். ஆமென். பழக்க முறையாய் மாறினாதான் அது மாதிரியாய் வரும். விசுவாசம் பழக்க முறையா இருக்கணும், நடக்கை பழக்க முறையா இருக்கணும், வார்த்தை பழக்க முறையா இருக்கணும். கற்பில் மாதிரியாயிரு, உண்மையாய் பரிசுத்தத்துல மாதிரியாயிருந்தா அது பழக்க முறையா இருக்க வேண்டும். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, நான் வருமளவும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? நான் வருமளவும்னா இரு போயிருக்கிறாரு, இப்ப லெட்டர்ல எழுதுறாரு, நான் வர்ற வரைக்கும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. ஃபர்ஸ்ட் என்னது? உபதேசிக்கிறதா ஃபர்ஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட் என்ன வருது? பாஸ்டர் பால் சொல்றாரு, நான் வர்ற வரைக்கும் நீ ஒழுங்கா பிரசங்கம் பண்ணு. அப்படி சொல்லல, நான் வர்ற வரைக்கும் ஒழுங்கா படி, வாசி. சொல்லுங்க, வாசி. சொல்லியிருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் போதிக்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. அப்பனாதான் நீ வெளியே வர முடியும். வாசித்துக்கிட்டே இரு, புத்தி சொல்லிக்கிட்டே இரு, உபதேசித்துக்கிட்டே இரு, அப்புறம் வாசிச்சுக்கிட்டே இரு, புத்தி சொல்லிக்கிட்டே இரு, உபதேசிச்சுட்டே இரு, நான் வர்ற வரைக்கும். அடுத்த வார்த்தை பாருங்க, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கை வைத்த போது, மூப்பர்கள்லாம் சேர்ந்து உன் மேல அபிஷேகம் பண்ணுவதற்காக கை வைத்த போது, தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட அந்த வரத்தை பற்றி அசதியாயிராதே. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரத்தை பற்றி என்ன செய்யாத? அசதியாயிராதே. தீர்க்க தரிசனம் உரைத்த போது, உன் மேல கை வைத்த போது, உனக்குள்ள அந்த வரம் இருக்குன்னு சொன்னாங்களே, அதை குறித்து அசதியாயிராதே. அசதியாயிராதுன்னா என்ன அர்த்தம்? அந்த வரத்தை கேள்விப்பட்டேல்ல, அதை காதுல கேட்டேல்ல, தீர்க்க தரிசனம் உழைச்சாங்கல்ல, அதை விசுவாசியா அதை பிராக்டிஸ்ல கொண்டு வா. அசதியாயிராதே. அதை பயிற்சியிலேயே வச்சிரு. அதை இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டே இரு. அதை பண்ணிக்கிட்டே இரு. வாசி, புத்தி சொல்லு, உபதேசம் பண்ணு, அதை பண்ணிக்கிட்டே இரு. உனக்குள்ள இருக்கிற அந்த வரத்தை இடைவெளி இல்லாமல் அதை பழக்க முறையாக்கி வெளியே கொண்டு வந்து கொண்டே இரு. ஹலோ, இது ஏதோ பாஸ்டருக்கு சொல்லப்பட்டது நினைக்காதீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொருவருக்கும் சொல்ற, ஒவ்வொரு மேலும் ஒரு வரம் இருக்குது, ஒவ்வொரு மேலும் ஒரு அபிஷேகம் இருக்குது, ஒவ்வொரு மேலும் ஒரு அற்புதமான நோக்கம் நிறைவேறும்படியாக தேவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டு சொல்றாரு, ஜாக்கிரதையாயிரு, அசதியா இருக்காத. சொல்லுங்க, அசதி. சொல்லுங்க, அசதி. அசதினானது அசால்ட்டா இருக்காத, அசதினானது சோம்பேறியா இருக்காத, அசதினானது அதை வந்து ஒரு பொருட்டா எண்ணாம இருக்காத. அதுதான் உனக்கு வேல்யூ, அதுலதான் நீ இருக்கிற, அதுதான் உன்னுடைய அசல், அதுக்குள்ளதான் நீ வைக்கப்பட்டிருக்கிறாய். அசதியா இருக்காத. சொல்லுங்க, அசதியா இருக்காத. ஹலோ, ரொம்ப சீரியஸான விஷயம்.
நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த விஷயத்துல நீங்க சோம்பேறிகளா இருக்காதீங்க, அசதியா இருக்காதீங்க. அதுல சென்சிட்டிவா இருங்க, அதுல ஜாக்கிரதையா இருங்க. மூப்பர்லாம் கை வச்சாங்களே, தீர்க்க தரிசனம் உரைச்சாங்களே, உனக்குள்ள இருக்கிற ஒரு வரம் இருக்குன்னு சொன்னாங்களே, அதுல அசதியாகிறாதே. இந்த போதனையின் மூலமாக உங்களுக்குள்ள இருக்கிற வரத்தை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். இத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்றீங்க? அசதியா இருக்காதீங்க, அசதியா இருக்காதீங்க. அடுத்த வார்த்தை பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. உன்னை குறித்தும் நீ போதிக்கிற உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. சொல்லுங்க, உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. நாம கேள்விப்பட்டதெல்லாம் என்னது? இந்த அவரை குறித்து ஜாக்கிரதையாரு, அவரை குறித்து எச்சரிக்கையாரு. பவுல் சொல்ற உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. சொல்லுங்க, ஐ எம் a dangerous person. நீங்க யார் தெரியுமா? டேஞ்சரஸ் பர்சன், ஆபத்தான நபர். எப்படி ஆபத்தான நபர்? நெகட்டிவா இல்ல, பாசிட்டிவா. உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. நீ என்ன உபதேசம் பண்றன்றதை எச்சரிக்கையாரு. நீ எப்படி நடக்கிறன்றதுல எச்சரிக்கையாரு. நீ எப்படி ஆவியில, கற்புல, விசுவாசத்துல எல்லாத்திலையும் இருக்கிறன்றதை எச்சரிக்கையாரு. ஏன்னா நீ as a பாஸ்டரா, ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியா, ஒரு விசுவாசியா, நீ நடக்கிறது மாதிரியாய் மாறும். இட்ஸ் a very very important statement. நீ நடக்கிறது மாதிரியாய் மாறும். சொல்லுங்க, நான் நடக்கிறது மாதிரியாய் மாறும். சொல்லுங்க, நான் பேசுகிறது மாதிரியாய் மாறும். சொல்லுங்க, மாதிரியாய் மாறும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன செய்றீங்களோ அது ஒரு எக்ஸாம்பிளா மாறும். ஆகவே நீ யாருன்னா ஒரு எக்ஸாம்பிள் செட்டர், ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ற ஆளு, ஒரு ட்ரெண்ட் செட்டர். ஓ லார்ட், ஓ பிரைஸ் காட். நீங்க ஒரு ட்ரெண்டை செட் பண்ற ஆளு. நீ என்ன பண்றியோ அது மாதிரியாய் மாறும். நீ எப்படி பேசுறியோ அது மாதிரியா, நீ எப்படி நடக்கிறியோ அது மாதிரியா மாறும், மாதிரியாய் மாறும். சோ உன் உபதேசத்தை குறித்தும் உன்னை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. நீ எப்படி பார்க்கிற, எப்படி நடக்கிற, எப்படி காரியங்களை செய்கிறாய் என்பதுல எச்சரிக்கையாயிரு. பிகாஸ் நீ ஒன்னு செஞ்சேன்னா அதை ஃபாலோ பண்ண பீப்புள் இருக்கிறாங்க. நீ ஒன்றை செய்தனா அதை நடைமுறைப்படுத்த பீப்புள் இருக்கிறாங்க. பிரைஸ் காட். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எத்தனை பேர் புரியுது? சொல்லுங்க, ட்ரெண்ட் செட்டர். சொல்லுங்க, ட்ரெண்டு செட் பண்ற ஆளே நீங்க தான். நீங்க எப்படி நடக்கிறீங்கன்றது மாதிரி. உன்னை குறித்து எச்சரிக்கை. சொல்லுங்க, உன்னை குறித்து எச்சரிக்கை. சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, உன்னை குறித்து எச்சரிக்கை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை குறித்து எச்சரிக்கை. உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஆமென். உன்னை குறித்து, உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாரு. இவைகளில் நிலை கொன்று. நிலை கொன்றுன்னா அர்த்தம் தெரியுமா? நிலை கொன்றுன்னா நல்லா உறுதியாக ஸ்ட்ராங்காக உட்காந்துரு, அப்படி இல்லை. நிலை கொன்றுன்னா இதில் இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு, இதை பயன்படுத்திக்கிட்டே இரு. இவைகளில் நிலை கொண்டு இரு. அடுத்த வார்த்தை, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? 2 தீமோத்தேயு இன்னொரு வசனத்தில் பாருங்க. அதே தீமோத்தேயுக்கு 2வது நிருபம் எழுதுறாரு. 2வது நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றி வாக்குத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. 3ஆம் வசனம் பாருங்க. நான் இரவும் பகலும் இடைவிடாமல், சொல்லுங்க இடைவிடாமல். பவுல் நீ இடைவிடாமல், நீ தொடர்ச்சியாக இதை பண்ணு அப்படின்ற ஆளு. அவர் ஏதோ ஏனோதானோன்னு இல்லை. அவர் சொல்ல நான் இடைவிடாமல். சொல்லுங்க, நான் இடைவிடாமல். ஆமா, போதிக்கிற ஆளும் இடைவிடாமல் பிராக்டிஸ்ல வச்சிருக்கிற ஆளு. அதனாலதான் தகப்பனுங்க பிள்ளைக்கு சொல்றாரு, மகனே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே நான் இடைவிடாமல் செய்கிறேன், நீயும் இடைவிடாமல் இருன்றார். சொல்லுங்க, இடைவிடக்கூடாது. சொல்லுங்க, இடைவெளி விடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, இடைவெளி விடக்கூடாது. ஹல்லேலூயா. சொல்ல, நான் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நீ நிறையும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருந்து உன்னில் உள்ள, நல்லா கவனிங்க, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன சொல்றாரு? உங்ககிட்ட இருக்கிற அந்த மாயமற்ற விசுவாசம். சொல்லுங்க, மாயமற்ற விசுவாசம்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்ககிட்ட அந்த ஏமாத்துறதே இல்லை. நீ வந்து ஒரு குழந்தையை போல நம்புற. உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. சொல்லுங்க, விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் மாயமே இல்லாத விசுவாசம், அது மாய்மாலம் இல்லாத விசுவாசம். அதை நினைச்சு பார்க்கும்போது இந்த முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராய்ச்சி வந்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா, உன்னை நினைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்தரிக்கிறேன்றார். அப்படி சொல்லிட்டு இந்த மாயமற்ற விசுவாசம் உனக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு சொல்றாரு. அந்த விசுவாசம் 5 வசனம் பாருங்க. அந்த விசுவாசம் ஃபர்ஸ்ட் உன் பாட்டி ஆகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது இப்போது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று. இந்த விசுவாசம் உனக்குள்ள வந்தது எங்கிறது வந்துச்சு தெரியுமா? உனக்குள்ள வந்த விசுவாசம் உன் பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம், அந்த பாட்டிக்குள்ள இருந்து உங்க அம்மாவுக்குள்ள வந்தது, உங்க அம்மாவுக்குள்ள இருந்து இப்பொழுது உனக்குள்ள வந்திருக்கிறது. என்ன மாதிரி பவுல் பேசுறாரு பாருங்க. நீ அதுல நிலைத்திரு. உனக்குள்ள வந்திருக்கிற விசுவாசம் பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம். பாட்டி பேரும் போட்டிருக்கிறாரு. பாட்டி பேரு லோவிசாள், அம்மா பேரு ஐனிக்கேயாள். 2 பேர் பாருங்க. ஒரு பாட்டி எவ்வளவு முக்கியம் பாருங்க, ஒரு தாய் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆமேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமேன். ஒரு பாட்டிக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவங்களுடைய மகளுக்குள்ள கடத்தப்படுகிறது. அந்த மகளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பேரப்பிள்ளைகளுக்குள்ளே கடத்தப்படுகிறது. அதனால தான் பாட்டி மகள் ரொம்ப முக்கியம், அம்மா மகள் ரொம்ப முக்கியம். ஏதோ ஆளாக இருந்து பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறதுக்கு இல்லை, அந்த விசுவாசத்தை கடத்துவதற்கு சொன்னால், அந்த ஃபெய்த்தை கடத்துறதுக்கு, விசுவாசத்தை கடத்துறதுக்கு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க. சொன்னால் உனக்குள்ள இருக்கிற மாயமற்ற விசுவாசத்தை நினச்சி பார்த்து நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன்ப்பா. ஆனால் உனக்குள்ள அந்த வந்திருக்கிற அந்த விசுவாசம் யாருதுன்னா உங்கள் அம்மாவுக்குள்ளே இருந்தது. உங்கள் அம்மாவுக்குள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்தது உங்கள் பாட்டிக்குள்ளே இருந்தது. அப்போ பவுல் வந்து கிட்டத்தட்ட 3வது தலைமுறையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. 3 தலைமுறையாக பார்க்குறாரு. விசுவாசம் கடத்தப்படுகிறது. அப்போ எப்படி விசுவாசம் கடத்தப்பட்டுச்சு? நான் சொல்கிறேன், இடைவெளி விடாமல் தொடர்ச்சியாக ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள இருந்த வரத்தையும் விசுவாசத்தையும் கற்பையும் ஆற்றலையும் வரங்களையும் நடக்கையையும் வார்த்தையும் ஒவ்வொருத்தரும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. விடவே இல்லை. அவங்க பாட்டி லோவிசாள் விடவே இல்லை. பாட்டி விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால், பாட்டி அந்த விசுவாசத்தை பயிற்சியில கொண்டு வந்திருந்தால், பாட்டி அந்த தாளந்தையும் திறமையும் ஆற்றல்களையும் வரங்களையும் அவ வந்து பயிற்சியிலே வச்சிருந்தா. அதனாலதான் பிள்ளை மகள் பார்த்து 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 அந்த விசுவாசத்துல மகள் வளர்ந்தாள். மகள் ஐனிக்கேயாள். யாருடைய அம்மா? தீமோத்தேயுடைய அம்மா. ஐனிக்கேயாள் விசுவாசத்திலும் கற்பிலும் அன்பிலும் நடக்கையிலும் மக்களுக்கு மாதிரியா இருக்கிறத பார்த்து 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 தீமோத்தேயு வளர்றான். தீமோத்தேயுக்கு சொல்றாரு, இடைவெளி விடாமல் அதை பயன்படுத்தி கொண்டேரு. உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. நீ யாரு? நீ இன்னைக்கு நேத்து பெஞ்ச மழைக்கு இன்னைக்கு பூத்த காளான் கிடையாது. நீ வந்து என்னைக்கு இருந்தும் வந்திருக்கிற ஆளு. பாட்டி நினைவு கூறுறேன், அம்மாவை நினைவு கூறுறேன். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 2 நிமிஷம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஆமேன், ஆமேன். எதை கடத்துறோம்? அதான் பவுல் சொல்றாரு, மாதிரி ஆயிரு. நீ என்ன செஞ்சாலும் ட்ரெண்ட் செட் ஆகும். நீ என்ன செஞ்சாலும் மாதிரியா மாறும். நீ என்ன செஞ்சாலும் ஃபாலோ பண்ற மாதிரி மாறும். நீ என்ன செஞ்சாலும் அது வந்து உதாரணமாய் மாறும். அது மட்டும் இல்லை, நீ என்ன செஞ்சாலும் உங்க அம்மாவையும் உங்க பாட்டியும் நினைவு கூறுவாங்க. உனக்குள்ள வந்திருக்கிற மாயமற்ற விசுவாசம் உன் பாட்டிக்குள்ள இருந்து வந்தது. உனக்குள்ள வந்திருக்கிற மாயமற்ற விசுவாசம் உன்னுடைய அம்மாவுக்குள்ள இருந்து வந்தது. அதை காத்துக்கொள். உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. இது அங்கிருந்து வந்துச்சுன்றார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. அந்த விசுவாசம் அது உனக்குள்ள நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக எது நிமித்தமாக? பாட்டிக்குள்ள இருந்து அம்மாவுக்குள்ள இருந்து கடத்தப்பட்ட அந்த விசுவாசம், பாட்டி அம்மாவுக்குள்ள இருந்து கடத்தப்பட்ட அந்த ஆற்றல், வரம், தாளந்து, திறமைகள், கடவுள் பயம், இது நிமித்தமாக நான் உன்மேல் கைகளை வைத்ததினால், நல்லா கவனிங்க, நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை, நான் உன் மேல கை வைக்கும் போது உனக்கு உண்டான அந்த தேவ வரத்தை என்ன பண்ணு, நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அனல் மூட்டி எழுப்பி விடு. சொல்லுங்க, அனல் மூட்டி எழுப்பி விடு. சொல்லுங்க, அனல் மூட்டி எழுப்பி விடு. சத்தமா சொல்லுங்க, அனல் மூட்டி எழுப்பி விடு. இன்றைக்கு தேவை இதுதான். இன்றைக்கு சபைக்கு வரும்போது நான் சொல்றேன், உங்களுக்குள்ளே அனல் மூட்டப்படுகிறீர்கள். சொல்ற பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. ஜாக்கிரதையாயிரு. இதை விட்டுறாத. டச் இல்லாமல் போயிடக்கூடாது. தொடர்ந்து 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 இடைவெளி இல்லாமல் உனக்குள்ள இருக்கிற அந்த வரம்,
ஆற்றல்களை நீ பயன்படுத்தி கொண்டே இரு. சொன்ன பயன்படுத்தி கொண்டே இரு. சத்தம் சொன்ன பயன்படுத்தி கொண்டே இரு. சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு வரம் இருக்குது, எனக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குது, எனக்குள்ள ஒரு தாளந்து இருக்குது, எனக்குள்ள ஒரு திறமை இருக்குது, எனக்குள்ள கர்த்தர் ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார். அப்போ பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, அதை அனல் மூட்டி எழுப்பி விடு. அதை என்ன செய்ய? அனல் மூட்டி எழுப்பி விடு, நினைப்பூட்டுகிறேன். அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல். ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாரு தெரியுமா? தீமோத்தேயு ரொம்ப பயந்தாங்கொழி, ஷை, எங்கேயும் போய் நிற்கிறதுக்கு பயம், பாட்டு பாட பயம், ஆராதனை நடத்த பயம், பிரசங்கம் பண்ணுறதுக்கு பயம், பயந்தாங்குழி தீமோத்தேயு. அதனால் சொல்கிறாரு, பயப்படாத, நீ தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல். இது பர்சனலாக அவனுக்கு சொல்கிறாரு, உனக்கு பயம் இருக்குப்பா, எனக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும், பயப்படாத. உனக்குள்ளே இருக்கிற ஆவி, உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பயமுள்ள ஆவியானவர் அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதனால உனக்குள்ள இருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. பயப்படாத, பயப்படாம பாட்டு பாடு, பயப்படாம ஆராதனை நடத்து, பயப்படாம பிரசங்கம் பண்ணு, பயப்படாம உறுதியா நில்லு. மக்களை கண்டு பயப்படாத, சூழ்நிலை கண்டு பயப்படாத, உபதேசத்தில் நிலைத்திரு, உன்னை குறித்து ஜாக்கிரதையாயிரு. உன் வார்த்தை, நடக்கை, உன்னுடைய செயல், கற்பு, அன்பு, விசுவாசம் எல்லாத்திலையும் நீ மக்களுக்கு மாதிரியாக நில். பயப்படாத. சொல்லுங்க, பயப்படாத. கைப்பிடி சொல்லுங்க, பயப்படாத, பயப்படாத சொல்றாரு தீமோத்தேயு. பயப்படாத, உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எண்ணிப்பார். பாட்டி அம்மாவுக்குள்ள இருந்து வந்த விசுவாசம் உனக்கு மேலே கை வைக்கும் போது உனக்குள்ள ஒரு வரம் இருக்குது, கண்டுபிடிச்சோம். அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. சொல்லுங்க, அனல் மூட்டி எழுப்பி விடு. பயப்படாத, 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 பயப்படாத. ஒரு தகப்பன் எப்படி சொல்றாரு பாருங்க, இடைவெளி இல்லாமல் நீ பயன்படுத்தி கொண்டே இருந்தாதான் அந்த பயம் நீங்கும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஆமைனா இல்லையா? அடுத்த வசனம் பாருங்க, 14 வசனம் பாருங்க. 14 வசனத்தில் என்ன சொல்றாரு பவுல்? உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த வரம் என்னதான்? அந்த வரம், அந்த உபதேசம், அந்த சபை, அந்த விசுவாசிகள் உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட, ஒப்புவிக்கப்பட்ட, சொல்லுங்க ஒப்புவிக்கப்பட்ட, கடவுள் உங்ககிட்ட ஒன்றை ஒப்புவிச்சிருக்கிறார். அந்த ஒப்புவிக்கப்பட்டது அது என்னவா? நற்பொருள். சொல்லுங்க, நற்பொருள். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, சொல்லுங்க நற்பொருள். எனக்குள்ள இருக்கிற வரம் ஒரு நற்பொருள், எனக்குள்ள இருக்கிற ஆற்றல் ஒரு நற்பொருள், எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற திறமை ஒரு நற்பொருள். இசைக்கறி வாசிக்க தெரியுதா? ஆராதிக்க தெரியுதா? பாட்டு பாட தெரியுதா? பிரசங்கம் பண்ண தெரியுதா? ஜெபம் பண்ண தெரியுதா? அல்லது ஒரு பிசினஸ் பண்ண தெரியுதா? அல்லது என்ன ஒரு வரம், அது நற்பொருள். அது தேவனால் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். இப்படி சொல்றாங்க, உனக்குள்ளே ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை காத்துக்கொள். எப்படி காத்துக்கொள்? உன் சொந்த பலத்தால் அல்ல, உனக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். காத்துக்கொள்ளா என்ன அர்த்தம்? ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற வரத்தை காத்துக்கொள்ளா என்ன அர்த்தம்? அதை பயன்படுத்தி கொண்டே இருன்னு அர்த்தம். காத்துக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்? காத்துக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். ஹலோ, ஒரு பிளாஸ்டிக் மக் இருக்கு, நீங்க வாங்கிட்டு வந்து இதை வச்சீங்க வெயில்ல, பயன்படுத்தவே இல்லை, என்ன ஆகும்? என்ன ஆகும்? பத்திரமா வச்சிருக்கேன் பிரதர், பத்திரமா வைக்கிறதுக்கு வாங்கலை, பயன்படுத்துறதுக்கு தான் வாங்கியிருக்கிறோம். ஆமென். அதை பத்திரமாக வைப்பது என்பது எதில் அடங்கியிருக்கிறது? அதை சரியாக பயன்படுத்துவதில் அடங்கியிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முறையாக பயன்படுத்த வேண்டும். காத்துக்கொள்ள அர்த்தம் பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். சொல்லுங்க, பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். சத்தம் உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதை தாழ்ந்த உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், திறமையை உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். முடக்கி போட்டக்கூடாது, மறந்து போவீங்க, மறந்துடுவீங்க. உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கணும், பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆவியானவராலே அதை காத்துக்கொள்கிறாரு. நான் சொல்றேன், ஆவியானுடைய உதவியோடு நீங்க அதை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த வரத்தை, அந்த ஆற்றலை, அந்த திறமையை, அந்த தாளந்தை விடக்கூடாது, பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சரி, அப்படி கொஞ்சம் கடகடன் பார்ப்போம். அதாவது உங்கள் சரீரத்தை, இந்த சரீரம் இருக்கு பாருங்க, இந்த சரீரத்தை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான மனுஷனாகிய ஆவி மனுஷன், ஆத்தும மனுஷன், அந்த மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த தேவரகமான மனுஷன் இருக்கானே, அவனை வெளியே கொண்டு வருவதற்கான வேலைக்காரனாய், உதவியாளனாய் பயன்படுத்த வேண்டும். இந்த சரீரத்தை எப்படி பயன்படுத்தணும்? ஹலோ, இந்த சரீரத்தை எப்படி பயன்படுத்தணும்? இந்த கையை, இந்த காலை
இந்த கண்ணை, வாய, மூக்க எப்படி பயன்படுத்தணும்? சரீரத்தை உள்ள இருக்கிற தேவரகமான மனுஷன், அந்த ஆவி மனுஷன், ஆத்தும மனுஷன் இருக்கான்ல, அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல், தாளந்துகள், திறமைகள் வெளியே வருவதற்கான ஒரு வேலைக்காரனாக, உதவியாளனாக இந்த சரீரத்தை பயன்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அறிவு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாளந்து, அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வரம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் வெளியே வருவதற்கான வேலைக்காரனாக, உதவியாளனாக இந்த சரீரத்தை பயன்படுத்த வேண்டும். சொல்லுங்க, சரீரம், சத்தம், சரீரம் உள்ளான மனுஷனுக்கு வேலைக்காரனாக இருக்கிறாங்க. உள்ள இருக்கிற மனுஷன் யாரு? தேவரகமான மனுஷன். உள்ள இருக்கிற மனுஷன் யாரு? தாளந்து உள்ள மனுஷன். உள்ள இருக்கிற மனுஷன் யாரு? தேவரகமான ஆற்றல், வல்லமை உள்ள மனுஷன். உள்ள இருக்கிற மனுஷன் யாரு? விசுவாசம் உள்ள மனுஷன். உள்ள இருக்கிற மனுஷன் வார்த்தை, நடக்கை, அன்பு, கற்பு. உள்ள இருக்கிற மனுஷன் யாரு? திறமையின் மனுஷன். உள்ளே தேவ சாயல், தேவ ரூபம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீர மனுஷன் மூலமாக நான் உள்ள இருக்கிற மனுஷனை வெளியே கொண்டு வரக்கூடிய உதவியாளனாக, வேலைக்காரனாக இந்த சரீரத்தை பயன்படுத்த வேண்டும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். எத்தனை பேர் புரியுது? அதனாலதான் இப்படி ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், உதவியாளனாக, வேலைக்காரனாக சரீரத்தை பயன்படுத்தணும். அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா கவனிங்க, உங்கள் சரீரத்தை வெறுமனே நடப்பதற்கும், ஓடுவதற்கும், சாப்பிடுறதுக்கும், படுக்கிறதுக்கும், தூங்குறதுக்கும் மட்டும் அசைக்காம, உங்கள் வரம், உங்கள் ஆற்றல்கள், தாளந்துகள், திறமைகள் வெளியே வருவதற்காக ஒரு நோக்கமுள்ள செயல்பாடாக அசைக்க வேண்டும், இயக்க வேண்டும். சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் கை நீடும். இசைக்கறி வாசிக்க கை வராது. இந்த விரலை வச்சு பயங்கரமாக சுழட்டி சாப்பிடுவாங்க. ஆனால் சுழட்டி வாசிக்க வர மாட்டேங்குது. ஏன்? ஏன்னா அவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? இந்த சரீரத்தை சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? சரீரத்தை தூங்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த சரீரத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ஓடுறதுக்கு மட்டும்தான், நடக்கிறதுக்கு மட்டும்தான், படுக்கிறதுக்கு மட்டும்தான், இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு? இதுக்கு தான் கத்தை தந்தாரா? உட்காரக்கு மட்டும்தான் கத்தை சீட்டை தந்தாரா? கை நீட்டுறது, சோறு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுத்தாரா? இல்லை இல்லை. இந்த சரீரம் வந்து வேலைக்காரன், இந்த சரீரம் வந்து உதவியாளன், இந்த சரீரம் வந்து யாரு? உள்ள இருக்கிற மனுஷன் வெளியே வருவதற்கான ஒரு வேலைக்காரன், உதவியாளன். சாப்பிட்றதுக்கும், தூங்குறதுக்கும், பார்க்கறதுக்கும் மட்டும் இல்லை, உள்ள இருக்கிற ஆளை வெளியே கொண்டு வருவதற்கு இந்த சரீரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இதை எப்படி பயன்படுத்தணும்? உள்ள இருக்கிற ஆள் வெளியே வருவதற்கு பயன்படுத்தணும். யோசித்து பாருங்களேன், நாம் எதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? எதுக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? இவ்வளவு தான். நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, ஓடியாறதுக்கு, படுக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, இதுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இல்லை, இதுக்கு இல்லை. இந்த சரீரம், இந்த சரீரம் எதுக்கு கிடையாது. இந்த சரீரம் உள்ள இருக்கிற ஆள் வெளியே வர்றதுக்கு. உள்ள யார் இருக்கிறா? தேவரகமான மனுஷன் இருக்கான். உள்ள யார் இருக்கிறா? உங்கள் அசல் ஆற்றல், உங்கள் அசல் வல்லமை எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிறது. சொல்லுங்க, அசல் ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையான நபர் வெளியே வர்றதுக்கு தான் அந்த வாய். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையான நபர் வெளியே வர்றதுக்கு தான் அந்த கண். எல்லாம் சராசரியா பார்க்கலாம், நீங்க பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையான நபர் வெளியே வருவதற்கு தான் அந்த கை, இந்த கால். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன்? ஆமேன். புரியுதா இல்லையா? ஆமேன். சும்மா பார்க்கறதுக்கு, சும்மா நடக்கிறதுக்கு, சும்மா ஓடுறதுக்கு, சும்மா படுக்கிறதுக்கு, உருள்றதுக்கு இல்லை. இந்த கை, கால், இந்த சரீரம், சரீரம் உள்ள இருக்கிற மனுஷன் வெளியே வர்றதுக்கு. அதனால நடக்கை மாதிரியாய் மாறட்டும், உன் பேச்சு மாதிரியாய் மாறட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள இருக்கிற அந்த அசாதாரணமான நபர் வெளியே வருவதற்கு இந்த சரீரத்தை பயன்படுத்து, உபயோகப்படுத்து. சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, தூங்குறதுக்கு மட்டும் இல்லை, நடக்கிறதுக்கு, படுக்கிறதுக்கு மட்டும் இல்லை. ஹலோ, சீரியஸா யோசித்து பார்க்குறீங்களா? அது இதுலேயே காலத்தை செலவு பண்ணி வாழ்க்கையை முடிச்சிடறாங்க நிறைய பேர். இதுக்கு மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற நபர் வெளியே வர்றதுக்கு கண்ணு, காது, வாய், மூக்கு, சரீரம் உள்ள ஏதோ அசாதாரணமான வரம் உள்ள வைக்கப்பட்டிருக்கு. சொல்ல, அனல் மூட்டி எழுப்பி விடு. அனல் மூட்டினேன்னா உள்ள இருக்கிற வரத்தையும், தாளந்துகளையும், ஆற்றல்களையும், திறமைகளையும் அனல் மூட்டினேன்னா சின்ன ஒரு அறை தான் அது. எல்லா ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். உள்ள நிறைய கட்டை
இதெல்லாம் போட்டு தீ எரிக்கிறோம். தீ எரிச்சா புகை உள்ள மண்டி 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 என்ன பண்ணும் தெரியாத நம்ம சீரியஸாக போய் ஒரு அப்படி இருமல் தாங்க முடியாமல் போய் டக்குன்னு ஒரு ஜன்னலை திறந்துருச்சுன்னு வைங்க, என்ன செய்யும்? உள்ளே இருக்கிற புகை இங்கே அனல் மூட்டில் ஜன்னல் வழியாக வெளியே வரும். ஆமாவா இல்லையா? அதுதான் சொல்கிறாரு, உள்ள அனல் மூட்டு கண்ணு வழியாக வெளியே வரட்டும், காது வழியாக வெளியே வரட்டும், கை வழியாக வெளியே வரட்டும், கால் வழியாக வெளியே வரட்டும், உன் வாயு வழியாக வெளியே வரட்டும். உனக்குள்ள இருக்கிற அனல் வர மாற்றல் தாளந்து திறமை அனல் மூட்டினா அசாதாரணமாக வெளியே வரும். நீ தொட்டா சுகமாவாங்க, நீ பேசினா சுகமாவாங்க, நீ நடந்தா நிழல் பட்டு சொஸ்தமாவாங்க. உனக்குள்ள இருக்கிற வரம் அப்படியே சரீரத்தின் வழியாக வெளியே வரும். எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? எப்படி பார்க்குறாரு, நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்க. சும்மா உட்காரதுக்கு எந்திக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த கை கால் சரீரம் உள்ளே இருக்கிற மனுஷன் வெளியே வர்றதுக்கு, இந்த சரீரம் உள்ளே இருக்கிற மனுஷன் வெளியே வருவதற்கான ஜன்னல். இந்த செய்தி உங்களை மாற்றட்டும். ஒரு வரம் இருக்குது, ஒரு தாளந்து இருக்குது, ஒரு திறமை இருக்குது, அதை கண்டுபிடிங்க, அதை வெளியே கொண்டு வாங்க. பயிற்சியிலே போடுங்கள், தொடர்ந்து பயிற்சியிலே போடுங்கள். அதற்கென்று உங்கள் சரீரத்தை இயக்குங்கள். அதற்கென்றே வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருங்கள். ஹலோ, வாய்ப்புகள் கிடைக்காதான் தேடிக்கிட்டு இருங்க. எதுக்கு? சாப்பிட்றதுக்கு இல்லை, தூங்குறதுக்கு இல்லை, எப்படா தின்ன காலியாகும் நம்ம போய் படுக்கலாம், அப்படி இல்லை. எதுக்கு? வாய்ப்பை தேடிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய ஆற்றல், தாளந்து, திறமைகள், வரம். எனக்கு ஜெபிக்க சொல்ல மாட்டாங்களா? என்னை பாட சொல்ல மாட்டாங்களா? என்னை ஆராதிக்க சொல்ல மாட்டாங்களா? என்னை பிரசங்கம் பண்ண சொல்ல மாட்டாங்களா? எனக்கு ஒரு வாய்ப்பு வராதா? காத்து கொண்டே இருங்கள். ஹலோ, வாய்ப்பு வந்தால் கூட எனக்கு தெரியாது பிரதர், அவ்வளோதான், முடிஞ்சு கதை. தெரியாமையே இருக்கும், கடைசி வரைக்கும் தெரியாமையே இருக்கும். வாய்ப்பை தேடிக்கொண்டே இருங்கள். அதை கண்டுபிடித்து அதை விட்டு விடாமல் பயன்படுத்தி கொண்டே இருங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்வின் நோக்கம் இந்த பூமியில பரிபூர்ணமாக முழுமையடையும். அப்பத்தான் முழுமையடையும். ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிருச்சா, அதுக்காக 100 பாட்டு பாடுறதில்லை. ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிருச்சா அதை பயன்படுத்தி கொள்ளணும். ஒரு வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கிடைச்சிச்சா பயன்படுத்தி கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அவர் ஒன்றை செய்து முடிக்கும் போது உங்களை குறித்த நோக்கம் விரிவடையும், உங்களை குறித்த பயன்பாடு விரிவடையும். கர்த்தர் அடுத்த பிளாட்ஃபார்ம் கொண்டு போவார். இப்படிதான் நடக்கும். எடுத்தவங்க கர்த்தர் உலகமெங்கும் கொண்டு வர முடியாது. கர்த்தர் நீ கிடைக்கிற உனக்கு கொடுக்கப்படுற அந்த வாய்ப்பை பயன்படுத்துறியான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, உனக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துறியான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு வசனத்தை வாசிக்க, பாட, நம்ம பீப்புளுக்கு சொல்றேன், வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட சொல்லலாம். ஒரு சின்ன பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றியான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு சொந்த குடும்பத்தை ரொம்ப வெற்றிகரமா நடத்துறியான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் பார்த்துட்டு பவுல் சொல்றாரு, ஒரு சொந்த குடும்பத்தை வெற்றிகரமா ரன் பண்ணாதவன் எப்படி ஒரு பெரிய சபையை நடத்துவான்? ஒரு சின்ன காரியத்தில் உக்கிரான தோமா இல்லாம எப்படி பெரிய ஒன்றுல கர்த்தர் தருவார்? அப்ப கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைக்காதா? அந்த வாய்ப்புல உண்மையாய், அந்த வாய்ப்புல வெற்றிகரமாய், அந்த வாய்ப்புல ரொம்ப கரெக்டா சரியா பயன்படுத்தி அதுல உங்கள் வரம், ஆற்றல்கள், தாளந்துகள், திறமைகள், ஆற்றல்களை வெளியே சரியா கொண்டு வந்தீங்கன்னா கர்த்தர் பாப்பார். இவனை தூக்கி அடுத்ததுல வைக்கலாம், அடுத்ததுல கொண்டு போகலாம். எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்பதான் நம்மை குறித்த நோக்கம் முழுமையடைய முடியும். அப்பதான் நம்மை குறித்த நோக்கம் விரிவடைய முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதனால பவுல் சொல்றாரு, வாசிக்கிறதுல, புத்தி சொல்றதுல, உபதேசிக்கிறதுல கரெக்டா இரு. உன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு, பயன்படுத்திக்கிட்டே இரு. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த பாயிண்டை மட்டும் முடிப்போம், அடுத்த வாரத்தில் பார்ப்போம். வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். பயன்படுத்தப்படாத ஆற்றல், பயன்படுத்தப்படாத வரம், பயன்படுத்தப்படாத திறமைகள், பயன்படுத்தப்படாத உங்களுக்குள்ள இருக்கிற விலை மதிக்க முடியாத அசாதாரணமான ஆற்றல், வரம், இவைகளினால்தான் உங்களுக்குள்ள இருக்கிற தேவ ரகமான மனுஷன் தன்னுடைய அசல் மதிப்பை இழந்து நிற்பதற்கு காரணமாக இருக்கிறது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் உங்களுடைய அசல் மதிப்பை நீங்கள் இழந்திருக்கிறீங்க?
ஏன் நீங்கள் மதிக்கப்படாமல் இருக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் கௌரவப்படுத்தப்படாமல் இருக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் கனப்படுத்தப்படாமல் இருக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் உயர்த்தப்படாமல் இருக்கிறீர்கள்? ஏனென்றால் உங்களுக்குள்ளே கனம் இழந்து இல்லை. நீங்கள் கனம் இல்லாத ஆளாக படைக்கப்படலை. நீங்கள் மதிக்கப்படாத ஆளாக படைக்கப்படலை. நீங்கள் ஆற்றலையும் வரத்தையும் பயன்படுத்தாதவர்களாக இருக்கிறீங்க, உபயோகப்படுத்தாதவர்களாக இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவரகமான மனுஷன் வெளியே வராதனால தான் உங்களுடைய மெய்யான மதிப்பை நீங்கள் இழந்து நிற்கிறீர்கள். எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? திங்க் பண்றீங்களா? நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வரம், ஆற்றல், தாளந்தை பயன்படுத்தாதனால தான், வெளியே கொண்டு வராதனால தான் உங்களுடைய அசல் மதிப்பை நீங்கள் இழந்து நிற்கிறீர்கள். அதனால தான் இழந்து நிற்கிறீங்க. அதனால தான் மதிப்பு இல்லாமல் இருக்குது. அதனால தான் கனம் இல்லாமல் இருக்குது. அதனால தான் உயர்வு இல்லாமல் இருக்குது. உயர்ந்தவங்களாம் பாருங்கள், கனம் இல்லாதவங்களாம் பாருங்கள், மேன்மைப்படுத்தப்படுகிறவங்களாம் பாருங்கள், கௌரவிக்கப்படுகிறவங்களாம் பாருங்கள், அவார்டு வாங்குறவங்களாம் பாருங்கள். வீட்டில் நல்லா தூங்கி சாப்பிட்டு தூங்குறீங்களா? சரி வாங்க உங்களுக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு கொடுப்போம். அப்படியே கொடுக்குறாங்க? கிடையாது. உச்சகட்டமாக எவன் தனக்குள்ள இருக்கிற அந்த தாளந்து, ஆற்றல், வரம், வல்லமையை சரியாய் வெளியே கொண்டு வந்து அதை கரெக்டாக பயன்படுத்துகிறானோ அவனுக்கு தான் அவார்டு, அவனுக்கு தான் மெய்யான மதிப்பு, அவனுக்கு தான் உயர்வு, அவனுக்கு தான் கனம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. பயன்படுத்தப்படாத ஆற்றல், வரம், இவைகள்னாலே உங்களுக்குள்ள இருக்கிற தேவரகமான மனுஷன் தன்னுடைய மெய்யான மதிப்பை இழந்து நிற்க காரணமாக இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு கவனிக்கணும், இடைவெளி விடாமல் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம், உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். விட்டுறாதீங்க. கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிங்க, சீக்கிரம் பயன்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் வெளியே கொண்டு வரதுக்கு தயக்கமாக தான் இருக்கும். பவுல் சொல்றாரு, பயப்படாத, ஏன்னா உனக்குள்ள பயமுள்ள ஆவி இல்லை. நீ ஏற்கனவே பயப்படுற ஆள்னு எனக்கு தெரியும். பயப்படாத, ஷைப்படாத, பாட வைக்கப்படாத, ஆட வைக்கப்படாத, ஆராதிக்க வைக்கப்படாத, ஒன்றில் இறங்க வைக்கப்படாத. நீ அதில் இறங்கலைன்னா உன்னுடைய அசல் மதிப்பு இன்னதென்று இந்த உலகத்தை காண்பிக்கவே முடியாமல் போய்விடும். எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்றீங்க? ஆமென். பவுல் சொல்லாது, உனக்குள்ள இருக்கிறது அனல் மூட்டி எழுப்பி விடு. உனக்குள்ள இருப்பது நற்பொருள், நற்பொருள். அது நீ வெளியே கொண்டு வரும்போது அது ட்ரெண்டாக மாறும், ட்ரெண்ட் செட்டாக மாறும், எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக மாறும். நீ செய்கிறது எக்ஸாம்பிளாக மாறும், நீ பேசுறது எக்ஸாம்பிளாக மாறும், நீ பாடுறது எக்ஸாம்பிளாக மாறும், நீ ஆராதிக்கிறது எக்ஸாம்பிளாக மாறும். நீ எந்த ஒன்றை செய்தாலும் பிறர் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது சாம்பிளாக மாறும். என்ன மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தை அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லியிருக்காரு பாருங்க. எக்ஸாம்பிளாக மாறும். நீங்கள் செய்வது எக்ஸாம்பிளாக மாறும். நான் சொல்கிறேன், இந்த மாதம் தீர்க்க தரிசனம் எடுத்துங்க. நீங்கள் செய்கிறது எக்ஸாம்பிளாக மாறும். நீங்கள் செய்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க, நீங்கள் பேசுகிறத ஃபாலோ பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணுறதை ஃபாலோ பண்ணுவாங்க, உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக வாங்க. எப்போ உங்களுக்குள்ள இருக்க அந்த அசாதாரணமான நபர் வெளியே வரும்போது அங்கதான் உங்களுடைய அசல் மதிப்பு, மெய்யான மதிப்பு வைக்கப்பட்டிருக்கு. இதான் என்னோட ஆமென் சொல்லுங்க. பயன்படுத்தப்படாத ஆற்றல், வரம், இதனால தான் உங்களுடைய மதிப்பை வெளியே கொண்டு வரல. யாரும் மதிக்காமல் இருக்கிறாங்க, யாரும் கௌரவிக்காமல் இருக்காங்க. நமக்கெல்லாம் வராது. நம்ம சாப்பிட்டு படுத்து தூங்குறதுக்கு தான் லாயக்கு இப்படின்னு நினச்சிட்டு சரீரத்தை பயன்படுத்தாதீங்க. சரீரம் ஜன்னல், உள்ளே இருக்கிற மனுஷன் வெளியே வருவதற்கான ஜன்னல். திங்க் பண்ணுங்க, சிந்திங்க, ஆழமாக யோசிங்க, கற்பனை பண்ணுங்க, நிலைமையை மாற்ற என்ன செய்யலாம்னு யோசிங்க, வருகிற சவால்களை எதிர்கொள்ளுங்க, தப்பிக்க பார்க்காதீங்க, ஜெயிக்க பாருங்க. ஓ, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு அழுத்தம் உங்களுக்கு தேவை. அந்த அழுத்தம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். உங்களுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்தால் ஒழிய நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசாதாரணமான நபரை வெளியே கொண்டு வர முடியாது. பாருங்க, இப்போ பிங்கி இருக்கு. பிங்கி அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது அழுத்தம் கம்மி. பிங்கி வேணா எல்லாரையும் அழுத்தம் கொடுக்கலாம் எல்லாருக்கும். ஆனால் ஆஃபீஸ்க்குன்னு போயிடுச்சுன்னா அழுத்தம் ஜாஸ்தி. அந்த அழுத்தத்துக்கு கீழே இருக்கிறதுனால தான் ஒரு ஸ்பெஷல் பர்சன் வீட்டில் இருக்கும்போது வெளிப்படாத ஒரு ஸ்பெஷல் பர்சன் வெளிப்படுறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். உங்கள் வீட்டை பேசுகிற மாதிரி அங்கே பேச முடியாது.
அதே நேரத்தில் அங்கே பேசுகிற சில ஃபார்முலாஸ், சில பிரின்சிபிள்ஸ், சில அப்ரோச்சை இங்கே பண்ண முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற ஆட்கள் வேறு, இங்கே இருக்கிற ஆட்கள் வேறு. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஸ்பெஷல் ப்ரெஷர், ஒரு அழுத்தம் மேலே வருது. அந்த அழுத்தத்திற்குள்ளிருந்து தான் ஆற்றல் வெளியே வரும். உங்கள் மேல் ஒரு அழுத்தம் இல்லை என்றால் அந்த ஆற்றல் வெளியே வரவே வராது. ஆகவே தான் உங்களுக்கு ஒரு அழுத்தம் தேவை, ஒரு ஏக்கம் தேவை, ஒரு ஆசை தேவை, ஒரு விருப்பம் தேவை, ஒரு சாதிக்கக்கூடிய உணர்வு தேவை. எதுவுமே வரமாட்டேன் பிரதர், ஜடம் மாதிரி உட்காந்துருக்கேன்னா எங்கேயாவது போய் அவங்கள விடுங்க, யாரு கீழேயாவது போய் விடுங்க. அப்பனா தான் அந்த அழுத்தம் வரதான் அவங்களுக்குள்ள இருக்கிற அசாதாரணமான நபர் வெளியே வராங்க. சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டு யோசித்து பார்க்குறீங்களா? ஸ்டாண்டு போட்டு ஓட்டிடலாம், குள்ளமாக இருக்கிற ஆளுக்கு கால் எட்டாது இல்லை. இப்போ பைக்லேயே நான் உட்காந்தா கூட கால் ரொம்ப அதிகமாக எட்டாது. இப்படி சாயும் இப்படி சாயும், அதான் அப்படியே ஆடி ஆடி சைக்கிள் ஓட்டி அப்புறம் அப்படி ஒரு அழுத்தம். என்ன மேலே அழுத்தம்? அண்ணா இருக்கார் பின்னால், கீழே விழுந்தோம்னா எதாவது கரெக்டாக இதுன்னா திட்டுவார், அடிப்பார். அந்த அழுத்தம் சைக்கிள் ஓட்டுறவனா மாற்றுச்சு. அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு மேலே ஒரு அழுத்தம் வேணும். ஒரு அழுத்தமே வேணாம் பிரதர், நானே பக்கா வரமாட்டீங்க, சோம்பேறி ஆயிடுவீங்க. உங்களுக்கு மேல் ஒரு அழுத்தம் தேவை. அதனால தான் பெற்றோர் பிள்ளைகளை அழுத்தம் கொடுக்க தயங்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுக்கணும். காலையில் ஏழையா எழும்ப அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? அவங்களே எழும்பிடுவாங்க. எப்போ? 12 மணிக்கு எழும்புவாங்க. அப்படி விடக்கூடாது, அழுத்தம் கொடுக்க வேண்டும். அழுத்தம் சொல்லுங்க, அழுத்தம். அவங்களுக்குள்ள அழுத்தம் கொடுத்து ஆசையை உருவாக்கி, ஏக்கத்தை உருவாக்கி, விருப்பத்தை உருவாக்கி. இன்னைக்கு அந்த பிரசங்கத்தை பண்ணுற மாதிரி இருக்கு, அடுத்த வாரம் பண்ணுறேன். சொல்லுங்க, அழுத்தம். ஒரு அழுத்தம் இருக்கிற இடத்துல அந்த அசாதாரணமான நபர் வெளியே வருவார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னால் ஒரு அழுத்தம் தேவை. எதுக்கு அழுத்தம் தேவை? எனக்குள்ள இருக்கிற அசாதாரணமான நபர் வெளியே வருவதற்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒரு அழுத்தம் இருக்கும்போது சரியான வார்த்தையை பேசணும், சரியான பாட்டு பாடணும், சரியா பிரசங்கம் பண்ணணும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, ஒரு அழுத்தம் தேவை. அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அப்போது இந்த வாரம் தொடர்ச்சியாக பயன்படுத்தணும் பிரதர், தொடர்ச்சியாக பயன்படுத்தணும். தொடர்ச்சியாக உங்களுக்குள்ள இருக்கிற அசாதாரணமான நபரை வெளியே கொண்டு வருவதற்கு இந்த சரீரத்தை ஒரு ஜன்னல் போல, வாசல் போல வெளியே கொண்டு வாருங்க. தயங்காதீங்க, இதை விட சிறப்பா வெளியே வாங்க, இதை விட சிறப்பா திங்க் பண்ணுங்க. பயம் உள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா பவுல் சொல்றாரு, இதுக்கு முன்னால இருந்ததை விட இப்போ நீ வேற ஆளா வெளியே வரலாம். ஏன்னா இதுக்கு முன்னால இருந்தால் பயம் உள்ள ஆளு, இப்போ உனக்குள்ள இருக்கிற ஆவி தெளிந்த புத்தி உள்ள ஆவி. இப்போ பேசுறதே வேற லெவல்ல பேசலாம். ஃபர்ஸ்ட் உனக்குள்ள இருந்த ஸ்பிரிட்டை வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்த பயம் பயம் பயம். இப்போ வந்திருக்கிற ஸ்பிரிட் இருக்குதே, அது அசாதாரணமான ஸ்பிரிட், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. இப்போ பேச்சு மாறலாம், பாட்டு மாறலாம், எல்லாமே மாறலாம். உனக்குள்ள இருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. சொல்லுங்க, இடைவிடாமல். சொல்லுங்க, இடைவெளி விடாமல். டச்சு விட்டுறாம. திறமை, தாளந்து, பிஸ்னஸ், குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், எல்லாவற்றிலும் டச்சு விடாம ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுங்க. பிறர் உங்களை ஃபாலோ பண்ற மாதிரி மாறட்டும். ஆமென். எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? புரிஞ்சா எல்லாரும் எழுப்பி நிற்போம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உம்மண்டை வருகிறோம். இந்த அற்புதமான நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயங்களும் பதியட்டும். தங்கள் வாடமாற்றல்களை தொடர்ச்சியாக இடைவிடாமல் உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கும்படியாக, ஒரு தொடர்ச்சியான பழக்க முறையாய் மாற்றும்படியாக, இந்த சரீரத்தை உள்ள இருக்கிற அந்த அசாதாரணமான மனுஷன் வெளியே வருவதற்கான ஒரு வாசலாய், ஜன்னலாய், ஒரு வேலைக்காரனாய், உதவியாளனாய் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் புரிந்து கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உள்ள இருக்கிற அந்த அசல் மனுஷனை வெளியே கொண்டு வரட்டும். ஏதோ சாப்பிட்றக்கா, தூங்குறக்கா, நடக்க, ஓடுறக்கா மட்டும் இல்லை, உள்ள இருக்கிற மனுஷன் வெளியே வருவதற்காக பயன்படுத்தப்படட்டும். பயன்படுத்தப்படாத ஆற்றல், வரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பயன்படுத்தப்படுவதாக, வெளியே வருவதாக. மூப்பரெல்லாம் தலையில கை வைத்து ஜெபித்த பொழுது, நான் கை வைத்து ஜெபித்த பொழுது,
உனக்குள்ள அதை வெளிப்பட்ட அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுன்னு பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது போல இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு சொல்லுகிறோம். தாங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கட்டும். அதை அனல் மூட்டி வெளியே கொண்டு வந்து தங்களுடைய அசல் மதிப்பை, அசல் கௌரவத்தை, அசல் பிரதிபலனை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கட்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். அப்படியாவதாக கர்த்தர் அப்படியே செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.